Many religions are practicing the blood sacrifice. அநேக மதத்திலே பார்க்கும் பொழுது இரத்த பலியை அவர்கள் பழக்கத்திலே வைத்திருக்கிறார்கள். See, whenever you study any religion, we can see that whenever the special time come, what they do, they take an animal, they go to their worship place, and the priest or the elder of that place, they will kill that animal and they pour the blood upon the people. Some priest will drink, some blood will pour upon the altar. பல்வேறு மதங்களை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, எல்லா மதங்களிலும் ஏறக்குறைய இருக்கிற எல்லா மதங்களிலும் இருக்கிற பழக்கம் என்னவென்றால், விசேஷமான நாட்களிலே, பண்டிகை நாட்களிலே என்ன செய்வார்கள் என்றால், ஒரு மிருகத்தை, ஒரு விலங்கை எடுத்து அதை பலி செலுத்தி அதோட ரத்தத்தை எடுத்து பலிபீடத்திலேயோ அல்லது அந்த கோவில்களையோ செலுத்தி அதை அந்த ஆசாரியனோ அல்லது பூஜாரியோ சில நேரங்களில் அதை குடிப்பார்கள் அல்லது மற்றவர்கள் மேல் தெளிப்பார்கள். இப்படிப்பட்ட பழக்கங்கள், இந்த இரத்த பலியின் பழக்கங்கள் அநேக மதத்திற்குள்ளே ஒரு பழக்கமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Still, the blood sacrifice is practicing in Africa and in the most of the regions. பல இடங்களில் இது இல்லாமல் போயிருந்தாலும் ஆப்பிரிக்க தேசங்களிலும் இன்னும் பல தேசங்களிலும் பார்க்கும் பொழுது இந்த பலி செலுத்துகிற பழக்கம், இந்த இரத்த பலி செலுத்துகிற பழக்கமானது இன்னும் வழக்கத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. Many nations are practicing, many countries are practicing human sacrifice, especially in Africa. இன்னும் சில தேசங்களிலே பார்க்கும்போது, விசேஷமாக ஆப்பிரிக்கா கண்டத்திலே பார்க்கும் பொழுது மனிதர்களை பலி செலுத்துகிற பழக்கம் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. See, every people and every religions are believing that there is a power in the blood. இதிலே நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் என்னவென்றால், எல்லா மதத்தினராலும் சரி, என்ன மனிதர்களானாலும் சரி, அவர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு நம்பிக்கை என்னவென்றால், இரத்தத்திலே ஒரு வல்லமை இருக்கிறது. That's why they are practicing the blood sacrifices. ஆகவேதான் இந்த இரத்த பலிகளை செலுத்தி அந்த இரத்தத்தை எடுத்து அவர்கள் தங்களுடைய ஆராதனைக்கு பயன்படுத்துகிறார்கள். But the good news is Jesus already shed the blood at the cross 2000 years ago. ஆனால் அவர்கள் அறியாத ஒரு நற்செய்தி என்னவென்றால், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன் இரத்தத்தை சிந்தி பலியாக மரித்திருக்கிறார் என்பதை. Hallelujah. Hallelujah. Everybody believes that whenever the blood shed or sacrifice happen, they will receive the redemption for their sins. ஜனங்கள் நம்புவது என்னவென்றால், எப்பொழுதெல்லாம் ஒரு பலியை செலுத்தி ரத்தம் சிந்தப்படுகிறதோ அந்த இரத்தத்தின் நிமித்தமாக தங்களுடைய பாவத்திலிருந்து ஒரு மீட்பு அவர்கள் கிடைக்கிறது என்பதை அவர்கள் நம்புகிறார்கள். Bible says that there is a power in the blood of Jesus. வேதமும் நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தத்திலே ஒரு வல்லமை இருக்கிறது. We are protected by the blood of Jesus. நாம் ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். We are covered by the precious blood of Jesus. ஆண்டவராகிய இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நாம் மூடப்பட்டிருக்கிறோம். We are redeemed by the power of the blood of Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினாலே நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம். Bible says that the blood of animals and bulls cannot take away our sins. Only the blood of Jesus is able to cleanse our sins. வேதம் சொல்லுகிறது, விலங்குகளின் அல்லது காளைகளின் இரத்தம் நம்முடைய பாவத்தை சுத்திகரிக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரமே நம்மை பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்க முடியும். Hallelujah. Hallelujah. Look at your neighbor and say, there is a power in the blood of Jesus. உங்க பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் இரத்தத்தில் வல்லமை இருக்கிறது. Give a shake hand and say, there is a power in the blood of Jesus. உங்க கரங்களை கொடுத்து சொல்லுங்க, இயேசுவின் இரத்தத்தில் வல்லமை உண்டு. Shall we turn book of Leviticus chapter 17 verse 11? என்னோடு கூட லேவியராகமம் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துக்கு என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்களேன். I appreciate that if you can put that scripture in the screen. வசனத்தை ஸ்கிரீன்ல. For the life of the blood is in its for the life of the body is in its blood. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. I have given you the blood on the altar to purify you, making you right with the Lord. It is the blood given in exchange for a life that makes purification possible. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவிர்த்தி செய்கிறது இரத்தமே. See, Bible says that the life of the flesh is in the blood. வேதம் நமக்கு சொல்லுகிறது, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. Blood sustains life. இரத்தம் உயிர் ஓட்டத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. It circulates oxygen, nutrients and immunity through the body. சரீரம் முழுவதற்கும் தேவைப்படுகிற
ஆக்சிஜன் மற்ற தேவையான மற்ற காரியங்கள் எல்லாம் ரத்தம் தான் சரீரம் முழுவதற்கும் கொண்டு போய் சேர்க்கிறதா இருக்கிறது. Without blood, the body cannot live. ரத்தம் இல்லாமல் சரீரத்தினால் உயிர் வாழ முடியாது. See, there are different meanings about the blood. ரத்தத்தை குறித்து பல்வேறு அர்த்தங்கள் உண்டு. There is a spiritual meaning about the blood. ரத்தத்தை குறித்து ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. God revealed to Israel that the blood represented life itself. That's why sacrifices required blood. கர்த்தர் தம்முடைய ஜனமாக இஸ்ரவேலுக்கு வெளிப்படுத்துகிறார், ரத்தத்திலே உயிர் இருக்கிறது, அந்த ரத்தம் தான் பாவ நிவர்த்தி செய்ய முடியும், ஆகவே தான் பலிகள், இரத்த பலிகள் அவசியம் என்பதாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். There is a prophetic meaning about the blood. ரத்தத்தை குறித்த ஒரு தீர்க்க தரிசன அர்த்தம் உண்டு. The blood of Jesus was shed as the ultimate atonement for sin, bringing eternal life to those who believe. அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும் நித்திய ஜீவனை அளிக்கும்படியாய் அவருடைய ரத்தம் நமக்கான பாவ நிவாரண பலியாக சிந்தப்பட்டது என்பதாய் வேதம் நமக்கு சொல்லுகிறது. Hallelujah. ஹல்லேலூயா. Once again, hallelujah. மறுபடியும் ஹல்லேலூயா. Raise your hands and say there's a hallelujah. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா. See, the blood has mentioned in the Bible. ரத்தம் என்பது வேதத்திலே நமக்காக எழுதப்பட்டிருக்கிற ஒரு When we காரியம். study the Bible, we can see that the blood has mentioned in the Old Testament, the blood has mentioned in the New Testament. நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது ரத்தம் என்பது பழைய ஏற்பாட்டிலும் குறிக்கப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலும் குறிக்கப்பட்டிருக்கிறது. The prophet spoke about the blood, Jesus spoke about the blood, the apostles spoke about the blood. தீர்க்கதரிசிகள் ரத்தத்தை குறித்து பேசியிருக்கிறார்கள், இயேசு ரத்தத்தை குறித்து பேசியிருக்கிறார், அப்போஸ்தலர்களும் ரத்தத்தை குறித்து பேசியிருக்கிறார்கள். Hallelujah. ஹல்லேலூயா. Bible clearly says that we should not eat the blood. வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, நாம் ரத்தத்தை புசிக்க கூடாது. Leviticus chapter 17 verse 12. லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அது தெளிவாக சொல்லப்படுகிறது, ரத்தத்தை ஒருவனும் புசிக்க வேண்டாம். Leviticus chapter 4, 27 to 30, when we read this portion, we can see that it is the sin offering is mentioned in that area. லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 27 முதல் 30வது வசனம் வாசிக்கும் when a person commit a sin, பாவ நிவாரண பலியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. when a person commit a sin, they have to take a female goat, go to the temple of the Lord. The priest has to kill that animal, and he had to do the atonement for that person's sin. அங்கே நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் கொடுக்கிற கட்டளை என்னவென்றால், ஒருவன் பாவம் செய்திருக்கும் பொழுது அவன் வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு பெண் குட்டியை கொண்டு வந்து ஆசாரியரிடத்திலே கொடுத்து அதன் தலையின் மேல் கை வைத்து அதை ஒரு பாவ நிவாரண பலியாக கொல்ல கடவன், பலி செலுத்த கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. When the priest was doing atonement for the blood, what is happening? He is doing the atonement for the soul. அந்த இரத்தத்திற்கு எடுத்து பாவ நிவாரண பலி கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல அவன் என்ன செய்கிறான், அந்த மனுஷனுடைய ஆத்மாவிற்கான பாவம் நிவர்த்தி செய்யப்படும்படியாய் அந்த பலியை செலுத்துகிறார். When we study the Old Testament, we can see that the blood has been applied in different ways. நாம் பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கும் பொழுது நாம் அதிலே கண்டுகொள்ளுகிற காரியம், இரத்தமானது பல்வேறு விதங்களிலே பல்வேறு காரியங்களிலே பழக்கத்திலே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. Leviticus chapter 8, 23 and 24, Exodus chapter 12:3, when we read these scriptures, we can see that Moses applied the blood. லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 23 24ஆம் வசனம், யாத்திராகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எல்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது அதிலே நாம் கண்டுகொள்ளுகிறது இரத்தம் அங்கே பூசப்பட்டது. Exodus chapter 24 verse 8 when says that Moses sprinkled the blood. யாத்திராகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் பார்க்கலாம், மோசே அந்த இரத்தத்தை எடுத்து தெளித்தார். Job chapter 1 verse 5 says that Job sanctified his children. யோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது யோபு தன் பிள்ளைகளை சுத்திகரித்தார். 1 Kings chapter 3:4 verse says that Solomon had an encounter because he gave 1000 burnt offerings to the Lord. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது சாலமோன் இடத்திலே கர்த்தர் தரிசனமாகிறார். ஏனென்றால் சாலமோன் 1000 பலிகளை அந்த இடத்திலே செலுத்துகிறார். Hallelujah. Hallelujah. So we are hearing about the blood of Jesus. நாம் ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தத்தை குறித்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். Hallelujah.
Hallelujah. When we study the Bible, the New Testament, apostles spoke about the blood. நாம் புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கும் பொழுது நாம் வாசிக்கிறோம் அப்போஸ்தலர்கள் இரத்தத்தை குறித்து பேசுகிறார்கள். Jesus spoke about the blood. ஆண்டவராகிய இயேசு இரத்தத்தை குறித்து பேசுகிறார். Matthew chapter 26, 27 and 28 says that Jesus was speaking about the blood. மத்தேயு 26 அதிகாரம் 26 27 வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு அங்கே இரத்தத்தை குறித்து பேசுகிறார். Luke chapter 22:20. லூக்கா 22 அதிகாரம் 20வது வசனம். John chapter 6 verses 55 and 56. யோவான் 6 அதிகாரம் 55 56 These வசனங்கள். all scriptures are talking about the blood. இந்த எல்லா வசனங்களும் இரத்தத்தை குறித்து பேசுகிறதா இருக்கிறது. Hallelujah. Hallelujah. The book has mentioned in the book of Revelation. The blood has mentioned in the book of Revelation. இரத்தத்தை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்திலும் நாம் வாசிக்க முடிகிறது. Revelation chapter 11. வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம் Revelation chapter 7:14. வெளிப்படுத்தல் 7 அதிகாரம் 14 வசனம். Revelation chapter 1 verse 5. வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 5 வசனம். Can you take Revelation chapter 1 verse 5? வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 5 வசனம். Here Bible says that இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது Jesus, the blood of Jesus washed away our sins. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. Hallelujah. ஹalleluya. Can we read that scripture together? நாம எல்லாம் ஒன்றாக இணைந்து வாசிக்கலாமா? Please take your Bible. உங்க வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. Revelation chapter 1 verse 5. வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் தமிழிலே 6வது வசனம். You can read it in Tamil, no problem. Ready, 1 2 3 go. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. Hallelujah. Hallelujah. See, the Bible says that the blood of Jesus is already washed us. வேதம் சொல்லுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவங்களற நம்மை ஏற்கனவே கழுவி இருக்கிறது. There is no another washing is going to happen because it's already happened 2000 years ago upon the Calvary. 2000 ஆண்டுகள் முன்பாக கல்வாரியிலே சிலுவையின் மேலே ஆண்டவராகிய இயேசு தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை பாவங்களற கழுவினபடியினாலே ஏற்கனவே கழுவினபடியினாலே நமக்கு இன்னொரு சுத்திகரிப்பு அவசியம் இல்லை. Hallelujah. Hallelujah. He already washed us. நம்முடைய பாவங்களை அவர் ஏற்கனவே கழுவி சுத்திகரித்து விட்டார். Look at your neighbor and say, the blood of Jesus already washed my sins. உங்க பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தம் என் பாவங்களை கழுவி சுத்திகரித்து இருக்கிறது. See, the blood of animals and goats cannot take away our sins. Only the blood of Jesus is able to cleanse our sins. எந்த ஒரு விலங்கின் இரத்தமோ எந்த ஒரு ஆட்டின் இரத்தத்தினாலோ நம்முடைய பாவங்களை கழுவ முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரமே நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்க See, முடியும். there is a reason why the blood of Jesus has the power. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே வல்லமை இருப்பதற்கு ஒரு காரணம் ஒன்று இருக்கிறது. His blood is a righteous blood. அவருடைய இரத்தம் நீதி நிறைந்த ஒரு இரத்தம். Hallelujah. Hallelujah. The blood of Jesus is a righteous blood. அவருடைய இரத்தம் நீதியின் இரத்தம். It's not a corrupted blood. The blood of Jesus is uncorrupted blood. ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தம் அழுக்கான பாவம் நிறைந்த இரத்தம் அல்ல, மாறாக அவருடைய இரத்தம் பரிசுத்தமான நீதியின் இரத்தமாக இருக்கிறது. It has 100% purity. அவருடைய இரத்தம் 100% சுத்தமான பரிசுத்தமான இரத்தம். Hallelujah. Hallelujah. The second thing, the blood of Jesus cleanses our sins. இரண்டாவதாக ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. Shall we turn our Bible 1 John chapter 1 verse 7. என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 யோவான் 1 அதிகாரம் 7 வசனம். 1 John chapter 1 verse 7. யோவான் எழுதின முதலாவது நிருபம் 1 அதிகாரம் 7 வசனம். But if we are living in the light as God is in the light, then we have fellowship with each other, and the blood of Jesus his son cleanses from all sin. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். Can we read this scripture together? நம்ம எல்லாம் ஒன்றாக இணைந்து வாசிக்கலாமா? 1 John verse chapter 1 verse 7. We are going to read it together. 1 யோவான் 1 அதிகாரம் 7 வசனம் நம்ம எல்லாம் ஒன்றாக இணைந்து சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம். Ready, 1 2 3 go. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம்.
அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். Hallelujah. Hallelujah. Look at your neighbor and say, the blood of Jesus will cleanse our sins. உங்க பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். His blood purify us from sin, guilt and impurity. நாம் அவருடைய ரத்தம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பது மட்டுமல்லாமல் நம்முடைய குற்ற உணர்வையும் எடுத்து போடுகிறது. Hebrews chapter 9 verse 14 says that the blood of Jesus will cleanse our sins. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, அவருடைய ரத்தம் நம்மை பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். The next point, the blood of Jesus brings forgiveness. அடுத்ததாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு பாவ மன்னிப்பை கொண்டு வருகிறது. Hallelujah. Hallelujah. Ephesians chapter 1 verse 7. எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Can you put Ephesians chapter 1 verse 7? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். So he is so rich in kindness and grace that he purchased our freedom with the blood of his son and forgave our sins. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. Colossians chapter 1 verse 14. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆவது அதிகாரம் 14ஆம் வசனம். Colossians, book of Colossians chapter 1 verse 14. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆவது அதிகாரம் 14ஆம் வசனம். அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. Can we read that scripture together? Ready? 1 2 3 go. நாம் எல்லாம் ஒன்றாக இணைந்து வாசிக்கலாம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. See, the blood of Jesus bring forgiveness. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு பாவ மன்னிப்பை கொண்டு வருகிறது. Hallelujah. Hallelujah. No other blood can give the forgiveness. Only the blood of Jesus is able to forgive our sins and mistakes. வேறு எந்த ரத்தமும் நம்முடைய பாவங்களை நம்முடைய குற்றங்களை மன்னிக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே நம்முடைய பாவங்களை குற்றங்களை மன்னிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Look at your neighbor and say, the blood of Jesus brings forgiveness to your sins. உங்க பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு பாவ மன்னிப்பை கொண்டு வருகிறது. The blood of Jesus brings sanctification to our lives. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு சுத்திகரிப்பை கொண்டு வருகிறது. Hebrews chapter 13 verse 12. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Please say Hebrews chapter 13 verse 12. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். Shall we read it together? நம்ம எல்லாம் ஒன்றாக இணைந்து வாசிக்கலாமா? எபிரேயர் 13:12ஆம் வசனம். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். Hallelujah. Hallelujah. See, this is a great scripture, but it says that, great story. Therefore, Jesus also, he might sanctify the people with his own blood, suffered outside the gate. இது எழுதப்பட்ட ஒரு அருமையான ஒரு வல்லமையான ஒரு வார்த்தை. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனங்களை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். Hallelujah. Hallelujah. Shall we turn our Bible? Hebrews chapter 10 verse 10. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். But that will have been sanctified through the offering of the body of Jesus Christ once for all. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். Shall we turn our Bible? Romans chapter 5 verse 10. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எல்லா வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாகும். Hallelujah. Hallelujah. Bible says that the blood of Jesus brings sanctification for our lives. வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு சுத்திகரிப்பை கொண்டு வருகிறது.
Hallelujah. ஹalleluya. Shall we turn our Bible? Ephesians chapter 1 verse 7 again. எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. The blood of Jesus brings redemption for our life. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு கொண்டு வருகிறது. Hallelujah. ஹalleluya. Shall we read together? நாம் எல்லாம் ஒன்றாக இணைந்து வாசிக்கலாமா? எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. Hallelujah. ஹalleluya. Bible says that the blood of Jesus brought reconciliation for our life. வேதம் சொல்லுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நாம் தேவனோடு கூட ஒப்புரவாகுதலை நமக்கு கொண்டு வந்திருக்கிறது. What is the meaning of reconciliation? ஒப்புரவாகுதல் என்றால் என்ன? Means restoration. அதற்கு அர்த்தம் என்னவென்றால் திரும்ப ஸ்தாபிப்பது. Whenever a person commit a mistake or sin, what will happen? There is a big gap will happen in between a human and God. ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது நடக்கிறது என்னவென்றால் அந்த மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு பெரிய ஒரு இடைவெளி ஏற்படுகிறது. But only the blood of Jesus is able to give us the reconciliation in our life. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரமே பாவம் செய்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவனோடு கூட திரும்ப ஒப்புரவாகிறதற்கான ஒரு வழியாய் அது இருக்கிறது. Romans chapter 5. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம். Please take your Bible, Romans chapter 5. எல்லா வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 10ஆம். You can read it from 8 onwards. 8ஆம் வசனம் முதல் நாம் வாசிக்கலாம். 8 to 11 we are going to read it together. ரோமர் 5ஆம் அதிகாரம் 8 முதல் 11ஆம் வசனம் வரை நாம் எல்லாம் ஒன்றாக இணைந்து வாசிக்கலாம். This is a Bible study, you can take the notes, no problem for that. இது ஒரு வேத வகுப்பு போன்றதுதான், நீங்க எல்லாம் குறிப்பு எடுத்துக்கொள்ளலாம். Then you can go home and meditate the scriptures. அதற்கு பிறகு நீங்கள் வீட்டுக்கு போய் இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் தியானித்து பார்க்கலாம். Romans chapter 5 verse 8 to 11. ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை நாம் ஒன்றாக இணைந்து வாசிக்கலாம். We are going to read it together. நாம் ஒன்றாக இணைந்து வாசிக்க போகிறோம். Ready, 1 2 3 go. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவதும் அதிக நிச்சயமாமே. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். Hallelujah. Hallelujah. When we read the scriptures, we can see that the blood of Jesus brought reconciliation for our sins. இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நாம் தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்படுதலை நமக்கு கொண்டு வந்திருக்கிறது. Can we turn Romans chapter 6 verse 6? We are going to read it together. ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் ஒன்றாக இணைந்து வாசிக்க போகிறோம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். Verse 10. 10ஆம் வசனம். அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. We are going to read 13 and 14 together. 13 14ஆம் வசனங்களை நாம் ஒன்றாக இணைந்து வாசிக்கலாம். Ready, 1 2 3 go. நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. Hallelujah. ஹல்லேலூயா. Look at your neighbor and say, Jesus, the blood of Jesus brought reconciliation or reunion with God. உங்க பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எனக்கு ஒப்புரவாகுதலை கொண்டு வந்தது, தேவனோடு என்னை திரும்பவும் இணைத்தது.